ஹாய் வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான க்ரீட்டிங் கார்டு தீபாவளிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு விருப்பமான கலரில் கலர் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லோ கலர், ஒயிட், ரெட், ஆரஞ்சு கலரில் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான டேப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கோல்டன் கலரில் கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். கலர் பேப்பருக்கு பதிலாக சார்ட் பேப்பர் இருந்ததுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லோ கலர் பேப்பரை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த சர்க்கிள் வரைகிறது நீங்கள் எந்த சைஸ்க்கு கார்டு ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியான சர்க்கிள் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஃபுல்லாகவே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு சிஸ்ஸர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கிராஃப்ட் நைஃபோ இல்லை கட்டரோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இப்போது உள்பக்கம் நீங்கள் கரெக்டாக இந்த கார்ட் சைஸ்க்கே ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் ஒட்ட வைக்கிறதுனால ஒட்ட வச்சுக்கலாம். நான் ஒயிட் கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரத்தில் ஒரு சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி லைன் போட்டுட்டு அதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அந்த க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிடுங்க. நீங்கள் ஃபெவிகால் அல்லது கிளியர் க்ளூ இல்லை ஃபெவிகம் மாதிரி லிக்யூட் க்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அந்த க்ளூ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த பேப்பரை ஒட்டுறதுக்காக க்ளூ யூஸ் பண்ணலைங்க, க்ளூ ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். சுருக்கங்கள் இல்லாமல் ஒட்டணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன். அதையுமே பேப்பரில் தான் செய்ய போகிறேன். இப்போது 21 x 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் கிளிட்டர் டேப் எடுத்து பார்டர் மாதிரி ஒட்டி வைக்க போகிறேன். இந்த மாதிரி கிளிட்டர் டேப் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஏதாவது டிசைன்ஸ் வரைஞ்சி விடலாம். நீங்கள் இல்லைனா மார்க்கர் யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் நீங்கள் வரைஞ்சி விடலாம். இப்போது இந்த டேப் ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணிவிட்டு இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை சின்ன சின்ன மடிப்புகளாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரஃப்பாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ஃபேன்லாம் செய்கிறதுக்காக எப்படி ஜிக்ஸாக் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போதைக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டலை. க்ளூ இப்போ மேல் பக்கமாக நம்ம கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த சைடில் மட்டும்தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இதை ஒட்டுறதுக்காக நான் ஃபெவிகால் மாதிரி ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மட்டும் க்ளூ எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே இது நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போது இதுக்கு பின்பக்கமாக திருப்பிட்டு இந்த சைட்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். தீபம் எரியிற மாதிரி செய்ய போகிறோம், அதனால் நான் எல்லோ கலரில் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸில் சுடர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரியே ரெட் கலர் பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் அதை விட சின்ன சைஸில் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இதையுமே ஜிக்ஸாக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஒட்டினது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பீட்ஸ் எடுத்து நான் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற இடத்துல அப்படியே ப்ளைனாக இருந்துச்சு இல்லையா, அதனால இதில் சின்னதும் பெருசுமா சின்ன சின்ன டாட் நான் வச்சுக்கிறேன். ஒரு பெரிய டாட் வச்சுட்டு நடுவில் ஒரு குட்டி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய டாட் வச்சுட்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். இப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்குங்க, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்து நீங்கள் ஒட்ட வைக்கலாம். இல்லைனா ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை கோல்டன் கலர் பால் செயின் இருந்துச்சு அப்படின்னாலோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்படியே நீங்கள் ஹாப்பி தீபாவளின்னு எழுதிட்டு கூட இந்த கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள், ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இதில் ஏதாவது தோரண் மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த லைன்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த லைன்ஸ்லையுமே குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அடிப்பக்கத்தில் அப்படியே எம்டியாக இருக்குல்ல, இந்த இடத்துல ஹாப்பி தீபாவளி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இதை எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கார்டு ரெடியாக இருக்கும். இதுக்கு உள்பக்கம் நீங்கள் வேறு ஏதாவது எழுதிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணலாம். இப்போது ரெண்டாவது கார்டு செய்கிறதுக்காக பிங்க் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிங்க் கலர் பேப்பரை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கார்டில் ஒயிட் பேப்பர் ஸ்டிக் பண்ண மாதிரியே இதில் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து நான் ஒட்ட வச்சுக்கிறேன். ஓரத்தில் லைன் போட்டு கட் பண்ணலைங்க, அப்படியே தான் நான் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே கார்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பஞ்சிங் மிஷின் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ளவர் மாதிரி பஞ்ச் பண்ணும். இந்த மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு நான் பஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக ரவுண்டாக பஞ்ச் பண்ணுற பஞ்சிங் மிஷின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஷேப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டான ஒரு கேப் விட்டு நான் பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். நடுவில்
ப்ளூ கலரில் ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது. உங்களுக்கு இந்த டிசைன் மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே வச்சுட்டு ஹாப்பி தீபாவளின்னு எழுதிட்டு ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ரெட் கலர் பேப்பரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ஒவ்வொரு பேப்பரையும் இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், ஓப்பன் பண்ண இடம் மேல் பக்கமாகவும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது அடிப்பக்கத்துலேயும் வர மாதிரி வச்சுட்டு நீட்டாக வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இது வந்து எத்தனை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த விளக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டியாக ஒரு விளக்கு மாதிரி செஞ்சுக்க போகிறேன். இப்போது 2 சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளிட்டர் டேப்பில் விளக்கோட அந்த சுடர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இங்கே ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்டு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு சிம்பிளான கார்டு தான் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. நான் வந்து இன்னுமே டெக்கரேஷன் பண்ண போகிறேங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஞ்ச் பண்ணும்போது பிங்க் கலரில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மாதிரி கிடச்சதில்ல, அதை வந்து இந்த மாதிரி இந்த விளக்கை சுற்றியும் நான் வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணதில் நடுவில் ஒரு சின்ன டாட் வச்சுருக்கேன். இதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணோம்ல அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுலையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் வச்சுட்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு லைனாக இருக்கிற மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இந்த க்ரீட்டிங் கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இங்கிலீஷில் தான் எழுதணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு தமிழில் எழுத பிடிச்சிருந்ததுன்னா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கார்டை இன்னும் கொஞ்சம் நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ரெட் கலரில் மார்க்கர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு ரெட் கலரில் வரைஞ்சிருந்தோம்ல அதை சுற்றியும் இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டு சின்ன சின்னதாக லைன் போட்டு இது ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, சரவெடி தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணியே சின்ன சின்னதாக டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதாவது அந்த திரியில் கொஞ்சம் ஃபயர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 லைன் வரைஞ்சிருக்கேன். ராக்கெட் வரைகிறதுக்காக தான் இந்த மாதிரி வரைஞ்சிருந்தேன். இப்போது அந்த லைன் வரைஞ்சிருந்தோம்ல அதுக்கு மேலே குட்டியாக கோன் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்பக்கத்தில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு அதுலேயுமே ஒரு சின்ன திரியில் ஃபயர் ஆகிருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கிளிட்டர் டேப் இருக்குல்ல அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை இதில் மாதிரி ஒட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெட் கலரில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு சுற்றியும் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ரெட் கலர் லைனுக்கு பக்கத்துலேயே பிளாக் கலர்லேயும் குட்டி குட்டியாக லைன் போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு சின்ன சின்னதாக டாட்ஸ் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சங்கு சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நான் வந்து இந்த கார்டை செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கார்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 கார்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.